வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ஈஸியா கோதுமை பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீட் பிரெட் இல்லனா கோதுமை பிரெட் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? பால் 3/4 கப், ஈஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், தேன் 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 3/2 கப், சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். பிரெட் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு மிதமான இல்லனா கை பொறுக்கிற அளவு சூடான பால்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட இதுல நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு நொர மாதிரி பொங்கி வந்திருக்கும். இந்த பாருங்க இந்த மாதிரி. சோ இப்போ நம்ம பிரெட்டுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 3/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கோதுமை பிரெட் செய்யறதுனால கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மைதா பிரெட் செய்யணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 டீஸ்பூன் உப்பை இதுல ஆட் பண்ணி நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சமையல் எண்ணெயை இதுல சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் அந்த பாலோட இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கைகளால நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு அளவு ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. மாவை பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த மாவை நம்ம டக்கின் பண்ணுற மாதிரி பண்ணி சேம் பவுலில் வச்சு மேலே கொஞ்சம் ஆயிலை கிரீஸ் பண்ணி இதை நம்ம ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மாவு நம்ம கையில ஒட்டுது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு நம்ம கையில ஒட்டாம வரும். இப்ப நம்ம ஏர் டைட் மூடி போட்டு 1.5 மணில இருந்து 2 மணி நேரம் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வச்ச சைஸ்ல இருந்து மாவு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கு. பாருங்க பவுல் ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாவை நம்ம பவுல்ல இருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கைகளால நல்லா இழுத்து இதை நம்ம பிசையணும். இதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவு தூவி நல்லா பிசைறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசையும் போது மாவு கையில ஒட்டுச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம 2 போர்ஷனா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3/4 பாகமா பிரிச்சு அவன்ல பேக் பண்ணிக்கலாம். 2வது போர்ஷன் 1/4 பாகமா பிரிச்சு அதை குக்கர்ல பேக் பண்ணி எடுக்கலாம். கேக்க அவன்ல பேக் பண்றதும் குக்கர்ல பேக் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோவோட லிங்க மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணுங்க. ஏன்னா பேக் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதனாலதான். ஸோ இப்போ நான் 3/4 பாகமா பிரிச்ச மாவை வந்து நல்லா மறுபடியும் நீட் பண்ணி அதை பாக்ஸ் ஷேப்க்கு கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு நம்ம அதை அப்படியே ரோல் பண்ணி அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம கைகளாலேயே நசுக்கி விடுற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ
இப்படி டக்கின் பண்ணிட்டு நம்ம அந்த கிரீஸ் பண்ண பிரெட் லோஃப் பேன்ல இதை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் இதை மறுபடியும் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம கிளாஸ் கவர் யூஸ் பண்ணி நான் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் அந்த குக்கரில் வைக்கிற 1/4 பங்கு மாவுக்கும் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வச்ச சைஸ்லேருந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 to 40 மினிட்ஸ் இல்லைனா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 பங்கு மாவும் உப்பி வந்திருக்கு. ஸோ இந்த மாவை 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் 35 to 40 மினிட்ஸ் இல்லைனா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரெட் பேக் ஆகி வந்துருச்சு அவன்லேருந்து. ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பராக பேக் ஆயிருக்கு கோல்டன் ப்ரௌனில். இது மேலே நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் பிரெட் குக்கரில் வச்சதும் ரெடி ஆயிடுச்சு. அது மேலேயும் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரெட் ஆறிடுச்சு. அதை நான் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. பாருங்க இந்த அளவுக்கு நம்மளோட பிரெட் ரொம்ப சாஃப்டாவே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குக்கர்ல வச்ச பிரெட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர்ல வச்ச பிரெடும் சூப்பரா ரொம்பவே சாஃப்டாவே வந்திருக்கு. பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நிஜமாவே ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபி இது. வீட்லயே நம்ம ஹெல்தியா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங் வித் மீ ருத்ரா.